தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு 8:58 வரை, பிறகு சுவாதி. நாளைக்கு புத்தாண்டு பிறக்கப் போகின்றது. நாளை காலை எழுந்தவுடனேயே தெய்வ படங்களின் முகத்திலே விழிப்பது நல்லது. நிறைகுடத்தின் முகத்திலே விழிக்கலாம். யார் முகத்தில் விழித்தோமோ என்று சொல்லக்கூடாது. உங்களுடைய உள்ளங்கையையே நீங்கள் பார்த்ததிலே முழிக்கலாம். அதே போல நீங்கள் ஒரு மங்களப் பொருட்கள், வலம்புரி சங்கு போன்றவைகளை பூஜை அறையில் வைத்து அதிலும் பார்க்கலாம். ஏனென்றால் நாளை நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நேர்மறை சிந்தனையாக இருக்க வேண்டும். எதிர்மறை சொற்களை பேச வேண்டாம். பொதுவாக புது முயற்சிகள் செய்கின்ற பொழுதெல்லாம் நல்லது செய்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாளை புத்தாண்டு பிறக்கப் போகிறது என்பதனாலே முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல தகவல் என்ன என்றால், தொழில் நிலையத்துக்கு பெயர் வைப்பது. இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு இருக்கே, அது ஒரு பெரிய சிரமம். என்ன அப்படின்னா, தொழில் ஆரம்பிக்க மூலதனம், அப்புறம் பங்குதாரர் அல்லது தனித்தியங்கிறான். பேர் வைக்கிறதுல பல விதமான பேர்கள். சில பேர் இப்போ ஃபேன்சியாகலாம் வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் உடனே கூட மாற்றணும்பாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது. ஆகையினால பேர் வைக்கிற போதே நல்லதாக எழுதி அந்த பேர் சரியான எண் ஆதிக்கத்தில் இருக்கான்னு பார்த்து அதுக்கு லோகோ போடுறோம் இல்லையா. விசிட்டிங் கார்டு அடிக்கிறதே ஒரு பெரிய கலை. விசிட்டிங் கார்டில் ஒருத்தருக்கு குதிரை படம் நான் வச்சு கொடுத்தேன். அவர் வச்சுக்கிட்டு போனாரு, நிறைய செலவாயிடுச்சேன்னு கேட்டார். அந்த குதிரை இவருடைய பெயரை பார்க்குற மாதிரி வைக்க சொன்னேன், தொழில் நிலையத்தின் பெயரை. அவர் வீதியை பார்க்குற மாதிரி வெளிநோக்கி வச்சிருந்தாரு. அதனால எல்லாம் விரயமாயிடுச்சு. திரும்ப மாற்றி போட சொல்லியிருந்தேன். மாற்றி போட்ட பின்னால அவருக்கு எல்லா வருமானமும் அந்த அவர்கிட்டயே நின்றுச்சு. அதனால சில படங்கள் எப்படி போடணும்னு இருக்கு. மயில் போடுறோமா, தோகை விரித்த மயிலா அல்லது ஆடும் மயிலா, பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்க மயிலா, எப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு பெயர்கள் நம்ம எழுதுகிற பொழுதும் நேர் கேபிட்டல் லெட்டரில் எழுதுறதா, இதெல்லாம் ஒரு பெரிய கலை. அந்த அடிப்படையில் 57ங்கிற எண் இருக்கு இல்லையா, 5 புதன், 7 கேது. இந்த இதில் தொழில் நிலையத்துக்கு பேர் வச்சா என்ன நடக்குங்கிறத பற்றி ஒரு பாடல். தொழில் நிலைய பெயரினிலே 57 தொடர் எண்ணாய் வருமானால் யோகம் வாய்க்கும். ரொம்ப யோகம் பிரமாதமாக நடக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தான் நடக்கும். திரும்ப சண்டாச்சரம் வந்துடும். ஒளிமயமாய் எதிர்காலம் அமையும். ஆனால் 8 ஆண்டின் பின் சரிவு சேரும். 7-8 வருஷம் கழிச்ச உடனே அப்படி தொழில் ஸ்தம்பிச்சு போயிருமா. ஏன் அப்படின்னா, அது என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று அவங்களுடைய கவனக்குறைவாக இருக்கலாம், இல்லை இந்த எண்ணாதிக்கத்தினுடைய தன்மையினால் இருக்கலாம். அப்படி சரிவு சேரும். வெளிக்கூட்டு சேர்ந்தால்தான் தொழில் நடக்கும். வீட்டுக்குள் உறவினர்கள் கூட்டு என்றால் தொழில் விடுங்கால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். சொந்தத்தில் கூட்டு சேரக்கூடாது. 57 பேர் வைக்கிறோம் இல்லையா, வெளிக்கூட்டு சேர்ந்துக்கலாம். சொந்தத்தில் கூட்டு சேர்ந்தா நல்லா நடக்கிற பிரச்சனை வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்ட்னராக சேர்ந்தாரு. சொந்தத்தில் சேர்ந்து பேரெல்லாம் வச்சு போர்டு எழுதுற போதே சண்டை வந்துருச்சு. திரும்ப பிரிஞ்சுட்டாங்க. அது மாதிரி சிலருக்கு அந்த பெயரை எழுதுறதுக்குள்ளே சண்டைகள் வந்துடும். ஆனால் பெயர் வைக்கிறது பெருசு இல்லை. இத்தனை எண் ஆதிக்கத்தில் வச்சதுக்கு அப்புறம் குலதெய்வ சன்னதிக்கு போய் அந்த பேரை வச்சு கும்பிட்டுட்டு வந்த பிறகுதான் நம்ம அதை உபயோகப்படுத்தணும். இப்படியெல்லாம் சில கடமைகள் இருக்கு. அது மாதிரி செய்கிற பொழுது தொழில் விடுங்கால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். தொல்லை தந்து விலக்கி விடு என்று சொல்வார். எங்களை விலக்கிருங்க, நீங்க வேற யாரையாவது குடிச்சதுங்கன்னு சொல்லி சண்டை பெருசா வந்துருமா. வழிகாட்டும் ஜாதகத்தில் புதனும் கேதும். உங்க ஜாதகத்தில் புதன் இருக்க இடம், கேது இருக்க இடம். புதன் கண்ணியில் இருந்தால் உச்சம். அது மாதிரி புதன் இருக்க இடம், கேது இருக்க இடம் வலிமையுடன் இருந்தாலும் பாதிக்காது. இந்த 5க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய 5 எண் ஆதிக்கத்துக்கு யாருக்கு அதிபதி? புதன். 7 யாருக்குடைய எண் தெரியுமா? கேதுவு கூடாது. புதனும் கேதுவும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இது மாதிரி பிரச்சனைகள் வராது. ஆகையினாலே தான் பெயர் வைப்பதிலே கூட பெரிய மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் யோசித்து பெயர் வைக்க வேண்டும். இப்படி எண்கணிதம் ஒரு பொன்கணிதம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும் நாள். 2ஆம் இடத்திலே வியாழன் இருக்கின்றார். குருவினுடைய ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது கொடுக்கும் வாய்ப்புகள் ஏராளமாக சேரும். எனவே உதவிக்கிறவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் உயரும். தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறும். 6லே கேது இருக்கின்றார். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கூட கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு பகவான், 3ஆம் இடத்திலே செவ்வாய். 3இல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது சகோதர ஒற்றுமை பலப்படும். சகோதரர்கள் உங்களுடைய சொற்களை கேட்டு நடப்பார்கள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறலாம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் யோகம் உண்டு. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2 செவ்வாய், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தாலும் கூட துணிந்து சில முடிவுகளை எடுத்து விடுவீர்கள். அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். எனவே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சனி ஆதிக்கம் 9 இருப்பதனாலே பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக நல்ல முடிவுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் இன்று மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கடலில் மிதக்கும் விதத்திலே ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று சனியை பார்க்கின்றார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கூட்டு முயற்சியிலே மாற்றம் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் தேக்க நிலை ஏற்படலாம். போராடி வாங்கும் சூழ்நிலை உண்டு. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, நாளை புத்தாண்டு பிறக்கப் போகிறது. எனவே குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 7 சனி இருக்கின்றார். வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். இருந்தாலும் கூட நீங்கள் தீட்டும் திட்டங்கள் எல்லாம் செயல்பட போகிறது. குரு பகவானுடைய பார்வை 2 இருப்பதனாலே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே, எப்பொழுதுதான் திருமண வாய்ப்புகள் கைகூடும் என்று நினைத்தவர்களுக்கு இன்று வரன்கள் வாயில் தேடி வரலாம். வழிபாட்டிலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். காலை 7:41 வரை சந்திரன். எந்த ஒரு புது முடிவு எடுத்தாலும் அதிகாலையில் எடுத்து விடுவது நல்லது. கேட்ட இடத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் தானாகவே விலகும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் தனித்து இயங்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். அவர்களுக்கும் அதுவும் செயல்படும். அதே நேரத்தில் குரு பார்வை இருப்பதனாலே நீண்ட நாட்களாக வந்து விலகிச் சென்ற வரன்கள், வாயில் வரை வந்து திரும்பி சென்று விட்டனவே என்று நினைத்த வரன்கள் மீண்டும் வரலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி கைகூடும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, காலை 7:41 மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். எனவே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். மதிப்பும் மரியாதையும் உயரும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இன்று வேலைகளை ஒப்படைப்பார்கள். நீங்கள் செய்த திறமையை கண்டு அவர்கள் வியப்பார்கள். அதற்குரிய ஊதியமும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம். இந்த நாள் மிக அற்புதமான நாளாகவே உங்களுக்கு அமைகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பதவியில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். பாராட்டும் புகழும் கூடும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். பதவியில் இந்த சிக்கல்கள் எல்லாம் இப்பொழுது விலகும். குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் இப்பொழுது பிரியமுடன் வந்து இணைவார்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுகஸ்தானத்திலே ராகு. ஆரோக்கியத்தில் சிறிது தொல்லைகள் வரலாம். அதே நேரத்தில் உஷ்ணாதிக்க நோய்க்கும் ஆட்பட நேரிடும். சூரியனோடு புதன், சுக்கிரன், ராகு 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலே இருக்கின்றது. பொதுவாக சுகஸ்தானத்திலே வலுப்பெற்றிருந்தால் ஏதேனும் தொல்லைகள் உங்களுக்கு உண்டு. அதாவது மனக்கவலைகள் வெளியில் பார்க்க தெரியாது. ஆனால் மனக்கவலைகள் நிறைய இருக்கலாம். ஒரு சில காரியங்கள் தடையாகவே இருக்கிறதே, எப்பொழுதுதான் முடியும் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் 6இல் குரு இருந்து 7ஆம் இடத்துக்கு வருவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னும் சில நாட்களிலே குரு பயிற்சி நிகழவிருக்கிறது. குரு பயிற்சிக்கு பின்னால் இன்னும் 11/5/2025 குரு பயிற்சி நிகழவிருக்கிறது. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. குரு பயிற்சிக்கு பின்னால் உங்கள் ராசி மிக அற்புதமான பலன்களை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். எதையெல்லாம் நீங்கள் செய்ய திட்டமிட்டு இருந்தீர்களோ அத்தனை காரியங்களும் நடக்கும். இன்று உங்களுக்கு விரயங்களே அதிகமாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள் இந்த நாள். மகராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பகவான் பார்வை இருக்கின்றது. தொழிலில் ஏற்பட்ட தொய்வு அகலும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பணியில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. அயல்நாட்டிலிருந்து நண்பர்கள் மூலம் ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கலாம். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:41 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனாலே புது முயற்சியில் ஈடுபட வேண்டாம். 7:41க்கு மேல் நீங்கள் ஏதேனும் ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டாலோ அல்லது ஏதேனும் முக்கிய பணிக்காக ஒரு முக்கிய புள்ளியை சந்திக்க நினைத்தாலோ அதன் பிறகு நீங்கள் சந்திப்பது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கமாகலும் பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும். நினைத்தது நிறைவேறும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:41க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் யாரையேனும் பார்ப்பதாக இருந்தாலும், புது முயற்சி செய்வதாக இருந்தாலும், தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். 7:41க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. செலவுகள் கூடும். செய்தொழில் மந்தமாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். ஒரு செயலை ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை கூட உருவாகலாம். பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையாது. நண்பர்கள் உங்களுக்கு எதிரியாக கூட மாறலாம். மிக 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 கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.